ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் பயங்கரமான அடி வாங்கியிருக்கு. நம்ம ஆல்ரெடி சண்டே மார்க்கெட்லேயே சொல்லிட்டோம். ஸோ இன்னும் சுச்சுவேஷன்ஸ் வந்து சரியா இல்லாதனால இப்படி ஆகுது அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம மோடி பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு, நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் ட்ரம்ப் வேற வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் வந்து 5 நாளைக்கு போரை ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படிலாம் கொடுத்துருக்காரு. சரி, இதெல்லாம் இப்படி கொடுத்துட்டு இருக்கும் பொழுதே வேற போர் இந்த மார்க்கெட் இந்த அளவுக்கு விழுந்திருக்கே அப்படின்றது ஒரு பெரிய இதுவா இருக்கு. அருள்ராஜன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், ட்ரம்ப் வந்து இப்போ நான் ஒரு 5 நாளைக்கு நான் ஈரான் கூட போர் பண்ண மாட்டேன், நிப்பாட்டி வைக்கிறேன், பேச்சுவார்த்தை எனக்கு வந்து ஓகேவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து விழுந்துருச்சா, இல்ல இன்னும் இஸ்ரேல் வந்து போர் பண்ணுவோம் அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து விழுந்துகிட்டு இருக்கா, என்ன நடக்குது சார்? இன்னைக்கு இவ்வளோ பாயிண்ட் ஏன் விழுந்திருக்கு? ஆக்சுவலா அவர் வந்து இப்போ நேத்திக்கு எல்லாம் கொடுத்திருந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் அல்டிமேட்டம் அப்படின்னு கொடுத்தாரு. 48 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து இந்த கம்ப்ளீட் சரண்டர் அப்படின்ற மாதிரிலாம் அவர் யூஸ் பண்ணியிருந்த விஷயம் என்னன்னா, நான் உங்களுடைய பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் கொடுத்திருந்த ஒரு நியூஸ். ஸோ பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து முதல் கட்டமா இந்த ஈரானுடைய வந்து சிவிலியன்ஸை பெருமளவு பாதிக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து இங்க இவங்களுடைய படைபலத்தினுடைய அந்த மிசைல் தாக்கும் திறனையும் குறைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கணக்கு போட்டு இது ஒரு சிவியரா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறோம். நீங்க வந்து இதை பண்ணல அப்படின்னு சொன்னா, அதாவது அவங்க எதுக்காக கேட்கறாங்க, ஒண்ணு இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை முழுசா வந்து நீங்க ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணல அப்படின்னு சொன்னா எனர்ஜி செக்டரை நாங்க அடிப்போம், உங்களுடைய பப்ளிக்கு சிவிலியனுக்கு உபயோகமாகக்கூடிய பவர் செக்டர் அடிப்போம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்போம், எல்லாருமே வந்து இருட்டில் இருப்பீங்க அப்படின்றதான் அவர் கொடுத்துருக்கிற ஒரு 48 ஹவர்ஸ் அல்டிமேட்டம். ஸோ இந்த அல்டிமேட்டம் அப்படின்றது கொடுத்த உடனே ஈரான் என்ன சொன்னாங்க, அவங்க ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டாங்க. இந்த மாதிரி உங்களுடைய இடம் இங்க அராப்ல கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய உங்க பேஸ் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அரப் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி ஒரு 5-6 லிஸ்ட்டை போட்டு இது எல்லாத்தையுமே நாங்க அடிப்போம் அப்படின்னு பதிலுக்கு இவங்க வந்து ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க அபிஷியலா. ஸோ இப்போ என்ன தகவல் அப்படின்னா, இது வந்து ரெண்டும் முட்டிக்கிட்டு நிக்குது. இது முட்டிக்கிட்டு நிக்கிறது ஒரு பக்கம் இருக்க, இதனால என்ன மாதிரியான தாக்கம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏறக்குறைய இந்த கச்சா எண்ணெய் விலையானது மீண்டும் பரபரன்னு ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ கச்சா எண்ணெயுடைய தற்போதைய நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது $113 பெர் பேரல் அப்படின்றது தாண்டியாச்சு. ஸோ இது வந்து இந்த பிரண்ட் குரூடோட தற்போதைய விலை விவரம் அப்படின்றது வந்து ஒரு ஏற்றம் ஏறி இப்ப கொஞ்சம் குறைஞ்சு வியாபாரம் ஆகிட்டு வருது 113 வரைக்கும். அதாவது இன்னைக்கு அந்த ஹை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 114.10 அது வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் $103.92 அப்படின்னு வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. இது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் வந்து இன்ஃபிளேஷன் சொல்லக்கூடிய பணவீக்கத்தை வந்து மிக பெருமளவு அது வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பணவீக்கம் அதிகரிப்பதன் மூலமாக என்ன ஆகும், படிப்படிப்படியா இந்த எல்லாருடைய அந்த மூலப்பொருள் விலை ஏற ஆரம்பிக்கும். கூடவே என்ன ஆயிடும், அவங்களுடைய டிமாண்ட் குறையும், சேல்ஸ் குறையும், அதனால லாபமும் குறையும். இந்த மாதிரியான தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் இப்ப நம்ம இதை யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ உலக சந்தையில நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில ஆரம்பிச்சு மார்க்கெட்ல எல்லா சந்தையுமே என்ன பண்ணுது, ஒரு வீக்கான ஒரு நிலைமையில தான் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க ஜப்பானோட நிக்காய் அது பெருமளவு சரிஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரம் இப்போ ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கப்பூர்ல அதுவும் 2% இறக்கும், ஹாங்காங்கோட ஹாங்சங் 3%, தாய்வான் சந்தை 2.5%, சவுத் கொரியாவோட காஸ்பி அவங்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க இந்த கச்சா எண்ணெய் விலை ஏற்றத்தினால 6.95%. இந்த மாதிரி பெரிய சீனாவில் 3.7, சங்காய் 3.7%. இன்னொன்னு, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரம்ப் ஓட லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், ஒருவேளை அவர் அதை வந்து பாஸ் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரம்ப் வந்து அந்த அல்டிமேட்டத்தை நான் தள்ளி போடுறேன் அப்படின்னு சொன்னாவே மார்க்கெட் என்ன பண்ணுது, கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பா நம்மளுடைய
இண்டெக்ஸ், முக்கியமான இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிஃப்டி எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ நிஃப்டியினுடைய இந்த கிஃப்ட் நிஃப்டி அப்படின்றது இந்த செய்தியின் அடிப்படையில் என்ன பண்ணுச்சு, கிட்ட கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம மார்க்கெட் அப்படின்றது முடியும் போது மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சியில தான் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 22,513 அப்படின்ற ஒரு எல்லையில தான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரம் இப்போ நீங்க சொன்ன அந்த செய்தி அப்படின்றது ஏறக்குறைய மார்க்கெட்டுக்கு ஒரு சாதகமான அம்சமா இருக்கிறதுனால தொடர்ந்து வியாபாரமாகி வருகிற ஐரோப்பிய சந்தைகள் அப்படின்றது ஓரளவுக்கு பாசிட்டிவ் டெரிட்டரியை நோக்கி போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இங்கிலாந்தோட FTSE 0.17% ஏற்றத்திலும், அடுத்தது பிரான்ஸோட CAC 1.42%, டாக்ஸ் வந்து 1.9% ஏற்றத்திலும் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. அதே நேரம் நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி ரிவர்ஸ் ஆனது அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, கிட்டத்தட்ட நமக்கு பெருமளவு சரிவிலேயே இருந்துகிட்டு இருந்த இந்த நிலையிலிருந்து அது வந்து ஒரு ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு அது மாறிச்சு அப்படின்னா, நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லையா, வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு, அது வந்து ஒரு சாதகமான ஒரு நிலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நம்ம பார்க்கிறோம். சரி, ஸோ இந்த நிலைமையில இப்ப இது வந்து தொடர்ந்து நமக்கு நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை பார்க்கலாம். ஏன்னா இது நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னதுக்கே மார்க்கெட் நல்லாவே ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ அது அதனுடைய அடுத்தடுத்த செய்திகள் ஏதாவது வந்து ஒருவேளை நமக்கு வந்து அது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓரளவுக்கு திறக்கப்பட்டால், ஆக்சுவலி அவங்க மூடதான் சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து அதை மூடலை, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அதை குறிப்பிட்ட கப்பல்களுக்கு திறந்து விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க திரும்ப சொல்லிட்டு வராங்க. ஸோ அது வந்து ஒரு சாதகமான ஒரு விஷயமா தான் இப்போதைக்கு நம்ம பார்க்குறோம். சரி, ஆனா நம்ம முடிகிற சந்தை அப்படின்றது மோசமாக தான் முடிஞ்சிருக்குது. இப்போ அந்த ரிவர்சல் அப்படின்றது நமக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம். இது ஒரு விஷயம் முக்கியமா நான் ஷேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மார்க்கெட் முடியும் போது வீக்னஸோட தான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி மட்டும் ரெக்கவரியா இருக்கு 23,200 புள்ளிகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த 23,000 கீழே தான் இருந்தது, கிட்டத்தட்ட 23,500 கிட்ட இருந்தது, 750 புள்ளி கிட்ட என்ன இருக்கு, ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். டவ் ஜோன்ஸும் 1.97%, டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுவும் 1.97% என்ற அளவு, கிட்டத்தட்ட 2% எடுத்துக்கலாம், ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு நல்ல விஷயம், நம்முடைய மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சாதகமான ஒரு அம்சமாவே இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெக்கவரி அப்படின்றது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் முடிஞ்ச பிறகு ஒரு பிரேக் இருக்கும். 3:15 மார்க்கெட் முடிஞ்சோன்னா ஒரு பிரேக் எடுத்து அதன் பிறகு அடுத்த ½ hour கேப்ல அது ஆரம்பிச்சிடும். ஸோ அதுல தான் இப்போ என்ன பண்ணிருக்கு, ஒரு கேப் அப் ஆகி வியாபாரம் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஆளுங்களுக்கு அது மிஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது வந்து இல்லை, ஆனாலும் பரவாயில்லையே, நல்ல விஷயமா தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செக்டாருமே டவுன் தான். 5% இருந்து 1.5% 5% எல்லாம் இறக்கம். குறிப்பா இந்த ரியாலிட்டி, கன்சியூமர் டியூரபிள், மெட்டல், PSU பேங்க்ஸ், இந்த மாதிரி லைனா எல்லாமே இன்னைக்கு இறக்கத்தெல்லாம் முடிஞ்சிருக்கு. இந்த இறக்கத்தை நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் ஒரு ரெக்கவரி வந்துட்டு இருக்கிறதுனால இதுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் இதனுடைய அடிப்படை காரணங்கள் வேறையா தான் இருக்கு. HDFC பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் 4.5% இறக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் அந்த அட்டானு சக்கரவர்த்தி எக்ஸிட் பண்ணது. FIs தான் அவங்க ஏகப்பட்டது, அவங்க தான் மெஜாரிட்டி கையில் வச்சிருக்கிறாங்க HDFC பேங்க் ஷேரை. ஸோ அவங்க தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்கிறது ஒரு காரணம். ஸ்டேட் பேங்க் அவ்வளோ வலுவா ஏறின ஒரு பங்கு தொடர்ந்து ஒரு செல் ஆஃப்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த கச்சா எண்ணெய் நேரடியாக தொடர்புடையது. இந்த ஹார்மோஸ் த்ரெட் வந்து அவங்களுக்கும் மார்ஜின் வந்து பெருமளவு பாதிக்கும் அப்படின்றது இன்னொரு விஷயம். L&Tயோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கல்ஃப் ஏரியால நிறைய இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதனால அந்த கேபெக்ஸ் சென்டிமெண்ட்ஸும் ஓரளவுக்கு இந்த இடத்துல பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. M&M இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் இன்புட் காஸ்ட் கூடி போச்சு இப்போ இந்த ஒரு சூழ்நிலையினால. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அந்த காஸ்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய, ஆட்டோவுக்கு பெரிய பாதிப்பு. ஏன்னா எப்படியும் பெட்ரோல் டீசல் விலை இதே மாதிரி இருந்துச்சுன்னா கூடிடும். பெட்ரோல் டீசல் விலையை பத்தி சொல்லும்போது நம்மளுடைய குரூட் ஆயில் அப்படின்றத சொல்லும்போது அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க ஷேர் பண்ணிக்கணும்.
நம்ம வாங்குற குரூட் அப்படின்றது எப்படின்னா அது வந்து இந்தியன் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்தியன் பாஸ்கெட்னு சொல்லும்போது அதுல 2 வகையான குரூடு கலந்தான் நம்ம அதை வாங்கி உபயோகம் பண்றோம். அந்த 2 வகை குரூடு அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணு வந்து கொஞ்சம் கனமா இருக்கக்கூடிய குரூட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு லைட்டா இருக்கக்கூடிய குரூடுன்னு நம்ம 2ஆ பிரிக்கிறோம். அந்த சோர் குரூட் அப்படின்றது ஒரு வகை. அந்த குரூட் அப்படின்றது வந்து சாதாரணமா ஓமன், துபாய் இங்கெல்லாம் வர்றது. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கிரேடுன்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த பிரண்ட் குரூட் தான் அந்த ஸ்வீட் கிரேட்ல இருக்கு. இது ரெண்டும் கலந்து தான் நம்ம வாங்கி நம்ம தயார் பண்றோம். 79% சோர் கிரேடும் 21% ஸ்வீட் கிரேடும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய விலை நமக்கு எவ்வளோனா சொன்னா பயந்துருவீங்க, $186 ஒரு பேரலுக்கு நமக்கு இருக்கு. இது வந்து சராசரியா இப்ப மார்ச் மாசத்துக்கு 117, கடந்த 2 நாள்ல லெஃப்ட் ரைட்டுன்னு பெரிய ஜம்ப் அடிச்சாச்சு. ஸோ இது வந்து பெரிய அளவுல நம்மளுடைய இறக்குமதி விலையை வந்து அதிகரிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது வர நாட்கள்ல பார்க்கலாம். ஆனா நீங்க கொடுத்துருக்கிற அந்த தகவல் நல்ல தகவல். ஸோ ட்ரம்ப் வந்து கொஞ்சம் அதை வந்து நான் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னது வந்து இது வந்து பெரிய அளவுல மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருக்குது. நாளைக்கு வந்து இதோட எஃபெக்ட் வந்து நாளைக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா சார்? மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெக்கவரி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இவர் இத வந்து திடீர்னு மாறாம அப்படியே வச்சிருந்தா, இவர் திடீர்னு வந்து மாத்தி மாத்தி அறிக்கை விட்டுட்டே இருப்பாரு இல்லையா? இந்த இது கண்டினியூஸ் ஆச்சுன்னா. ஆனா இப்ப நமக்கு மெயினா இன்னைக்கு இறங்குறதுக்கு ரீசன் வந்து இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து அதிகரிச்சதுதான் இல்லையா சார்? மெயினா க்ரூட் ஆயில் சொல்றீங்க. பிரைஸ் அதிகம் அரிச்சதுக்கான காரணமும் இவரோட அல்டிமேட்டம் தான். ஏன்னா இன்னும் பயங்கரமான ஒரு சண்டை பாக்கி இருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலையும் இவங்க ஏடா கூடமா பேசுறாங்க இல்லையா? இப்ப ட்ரம்ப் வந்து நான் பவர் அடிப்பேன் அப்படின்னு இவன் சொன்ன ஹார்மோஸை சுத்தமா க்ளோஸ் பண்ணிடுவேன்ட்டான். இனிமேல் வந்து அதுல இப்ப வெளியில சுத்தமா எந்த கப்பலும் போகாத மாதிரி நிறுத்துவோம். இப்ப கொஞ்சமாவது போயிட்டு இருக்குது, அதையும் நாங்க நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னோம். சோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முக்கியமா இந்த வார்க்கு அல்டிமேட்டம், 2வது பிரண்ட் குரூடு, 3வது நம்மளுடைய ரூபாயுடைய மதிப்பு டாலருக்கு எதிராக கண்ணா பின்னான்னு சரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப 97.98 இதெல்லாம் நினைச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 82 ரூபா ஒரு டாலர், இப்ப 94 ரூபா ஒரு டாலர் கிட்ட போயிடுச்சு. சோ இது மிகப்பெரிய அளவுல நம்மள பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. எஃப்ஐஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாசம் மட்டுமே 88,180 கோடி வித்திருக்காங்க. $9.6 பில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த வருஷம் மட்டுமே 1 லட்சம் கோடிக்கு மேல அவங்க வித்திருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். சோ இது வந்து பெரிய அளவுல நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்குது. உலக சந்தையோட இறக்கமும் பாதிப்பு ஏற்படுத்துது. உள்நாட்டு விவகாரம் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சிக்கு வெயிட்டேஜ் இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பேங்க் நிப்டியில பெரிய வெயிட்டேஜும், அதே மாதிரி பேங்க் நிப்டிக்கு வந்து நிப்டியில 1/3 வெயிட்டேஜ் இருக்குன்னு பாக்குறோம். ஸோ அது வந்து நமக்கு வந்து பெரிய அளவுல இறக்கத்தை கொடுத்துருக்கிறத பாக்குறோம். கூடவே ஃபெட் ரிசர்வ்னுடைய கமெண்ட்ஸை தொடர்ந்து அதை ரொம்ப நெகட்டிவா எடுக்கிறாங்க. ஏன்னா இன்ஃபிளேஷன் கூடும் அப்படின்னா இந்த ரேட் கட் இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மார்க்கெட் வந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயம் டாலர் அந்த யூஎஸோட 10 இயர் பாண்ட் ஈல்டும் வந்து 4.39% உயர்ந்து போச்சு. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு காரணம் பங்கு சந்தை வீழ்வதற்கு நம்ம பார்க்குறோம். எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இப்ப நடக்கிற ஒரு விஷயம் இந்த குரூடாயினுடைய ஒரு ஏற்றம் அப்படின்றது இந்தியாவோட அந்த பிசிக்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க, அந்த வரவு செலவுக்குள்ள இந்த இடைவெளி அப்படின்றது கண்டிப்பா 0.5 to 0.8% கூட்டிடும் அப்படின்றதும், இது வந்து கண்டிப்பா ரேட் சைக்கிள்ல வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ல வந்து குறைக்கிறத வந்து நிப்பாட்டி வைக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான தகவலா இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப ரெக்கவர் ஆகி 23,200 கிட்ட வந்தது ஒரு சூப்பரான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயமும் கூட. ஆனா இது தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் தான் மைண்ட்ல நம்ம வைக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஏற்றத்திலுமே எஃப்ஐஸ் என்ன பண்றாங்க, செல் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அந்த ஒரு தகவலின் அடிப்படையில பார்க்கும்போது நம்ம இது மேல ஏறினாலும் கூட நமக்கு ஒரு இன்னொரு 300-400 புள்ளிகள் கீழே ஒரு செல்லிங் கண்டிப்பா வரும். அதே சமயம் கீழே என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு இது ஏறினதுனால நமக்கு அந்த 22,500 மிக முக்கியமான ஆதரவு நிலையா மாறிடுச்சு. அடுத்தடுத்த நிலையத்துல இப்போதைக்கு 22,500 சப்போர்ட் ஆகும், மேல 23,550 600 இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கு. ஓகே சார். ஸோ மார்க்கெட்ல இன்னைக்கு எந்தனால வந்து இந்த பெரிய இறக்கம் அப்படின்றத சார் வந்து சொல்லிட்டாரு. சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் சார் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதா? மண்டே என்ன கிளாஸ்? மண்டே வந்து இன்னைக்கு நம்ம எம்எஸ்எம் வகுப்பு ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு திட்டம் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆல்மோஸ்ட்.
அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது SFL ப்ரோக்ராம் தான், ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங். இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது முழுக்க முழுக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி வாங்குறாங்க, எப்போ வாங்குறாங்க, விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹண்டர் மெத்தட் அப்படின்ற வழிமுறையில கற்றுக் கொடுக்குறோம். அதனால இன்ஸ்டிடியூஷன் வாங்கும்போது கூடவே வாங்கி, இன்ஸ்டிடியூஷன் விற்கும்போது கூட விற்கக்கூடிய இந்த வழிமுறையை பின்பற்றுவதன் மூலமாக அவங்க ரேட் ஆஃப் ரிட்டர்னை கூட்டலாம். இது வாழ்க்கையில இது ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றதுனால கைப்பிடிச்சு கூட்டு போவோம். இந்த கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் பூரா இந்த ஸ்கில்லை வச்சு இப்போ சந்தையில எங்க வாங்கலாம், விற்கலாம்ன்றத துல்லியமா திட்டமிட முடியும். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்க இன்னைக்கு பார்த்தாலும் சரி, இல்லைன்னா நாளைக்கு பார்த்தா கூட இன்னைக்கு நைட்டு பார்த்துட்டு நீங்க இம்மிடியட்டா அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து நிறைய கிளாஸஸ் வரப்போகுது. உங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஷேர் மார்க்கெட்ல என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸ் நீங்க எடுத்துக்கலாம். டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இம்மிடியட்டா அனுப்புவாங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.